நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சகம் லக்னத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சகம் கால புருஷ லக்னத்திற்கு 8ஆம் வீடு. அந்த வகையில் மறைபொருள் விஷயங்களில் திறன் பெற்றவர்கள். யாராவது மறைமுகமாக எந்த தவறு செய்தாலும் அதை இவர்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். மற்றவர்களின் ரகசியங்களை வெளிக்கொணர்வதில் வல்லவர்கள். ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் அவரின் பலம் மற்றும் பலவீனங்களை எடை போடுவதில் சிறந்தவர்கள். செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் கூறிய இயல்பான குணங்களாக முன்கோபம், அவசர புத்தி, நல்ல தைரியம், துணிச்சல் போன்ற சுபாவங்களை தன்னகத்தே கொண்டவர்கள். இயல்பிலேயே வேகமாக செயல்படுபவர்களாக, எதிர்ப்புகளை சந்திப்பதில் துளியளவும் பய உணர்வு இல்லாதவர்களாக இருப்பார்கள். யாரையும் ஏமாற்றாமல் தனது சுய சம்பாதியத்தில் விருப்பம் உள்ளவர்கள். யாருக்காவது காரியம் ஆக வேண்டும் என்றால் இவர்களை புகழ்ந்தால் போதும், காரியம் தன்னால் முடியும். தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல் பேசுவார்கள். எதையும் எடுத்த எடுப்பில் முடிக்க நினைப்பார்கள். விருச்சகம் ராசிக்கு சந்திரன் 5, 9ஆம் இடங்களில் இருந்தால் நல்ல வசதி வாய்ப்புகளும் செல்வமும் செல்வாக்கும் நிறைய சொத்துக்களும் இவர்களுக்கு அமையும். இவர்களது வாழ்க்கையில் சுலபமான விஷயங்கள் கூட மிகுந்த போராட்டத்திற்கு பிறகே நடக்கும். அதேபோல் இவர்களை அவ்வளவு எளிதில் யாரும் ஏமாற்றிவிட முடியாது. அப்படியே யாராவது ஏமாற்றினாலும் அவர்களை தகுந்த நேரம் பார்த்து பழிவாங்குவார்கள். அதற்காகத்தான் விருச்சகத்தினருக்கு தேளை சின்னமாக கொடுத்துள்ளனர். தன்னுடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். இவர்களின் கணிப்பு பெரும்பாலும் சரியாகவே இருக்கும். வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக எல்லா வழிகளிலும் முயற்சி செய்வார்கள். இவர்களுக்கு ஆரோக்கியமான உடல் அமைப்பும் தீர்க்கமான கண்களும் இருக்கும். இவர்களுக்கு பணவரவு எந்த வகையிலாவது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களின் சொல்லுக்கு செல்வாக்கு அதிகம். எதிரிகள் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். பிறரை அதிகாரம் செய்யும் வேலையே இவர்களுக்கு பிடித்ததாகும். வாழ்க்கையின் முற்பகுதியை விட பிற்பகுதியில்தான் இவர்கள் நன்றாக இருப்பார்கள். இவர்கள் யாருடனும் நெருக்கமாக பழக மாட்டார்கள். சந்தேக புத்தி கொண்டவர்கள். ஏதாவது ஒரு லட்சியத்தை நிர்ணயித்து அதை அடைய கடுமையாக உழைப்பார்கள். இவர்கள் சுய மரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள் இவர்கள். அவசர குணம் அதிகம் கொண்டவர்கள். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருப்பார்கள். பொறுமை என்பது இவர்களுக்கு இருக்காது. இவர்களில் பெரும்பாலானோருக்கு தந்தையின் ஆதரவு கிடைப்பதில்லை. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவார்கள். சோம்பேறித்தனமாக இருப்பது என்பது இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களுக்கு சில சமயங்களில் இனம் புரியாத மன கவலைகளும் பதட்டமும் வந்து போகும். இவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பு, அறிவாற்றல், முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவார்கள். கொண்ட குறிக்கோளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள். சகோதரர்களிடமிருந்து விலகி வாழ்வார்கள். லக்னாதிபதியான செவ்வாய் கடன், நோய், எதிரி போன்ற விஷயங்களை குறிப்பிடும் 6ஆம் அதிபதியாகவும் இருப்பதால் பிரச்சனைகளை சந்திப்பது, எதிரிகளை வெற்றி பெறுவது இவர்களுக்கு இயல்பான விஷயம். இயல்பிலேயே பழிவாங்கும் குணமும் எதையும் போராடி பெறும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். வைராகிய மனப்பான்மையோடு செயல்படுவார்கள். புத்தர் குறிப்பிடுவதைப் போல கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழாமல் நிகழ்காலத்தில் வாழ்வார்கள். நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி வருந்தாதவர்கள். நடக்கப் போகும் விஷயங்களை பற்றியும் பெரிதளவில் அலட்டிக் கொள்ளாதவர்கள். லக்னாதிபதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதில், முயற்சி செய்வதில், செயல்படுவதில் அதீத வேகம் இருக்கும். நல்ல உடல் பலம், எவரையும் எதிர்க்கும் திறன் கொண்டவர்களாக, உடல் ரீதியாக தன்னை பலப்படுத்துவதில் அதிக கவனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். லக்னாதிபதி 6இல் இருக்கும் பொழுது ஜாதகரின் முறையற்ற செயல்களால் நோய்கள் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகளும் உண்டு. இவர்களின் 2ஆம் வீடாக வருவது குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி. அந்த வகையில் குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவு நன்கு படித்தவர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. ஜாதகர் சம்பாதியத்தில் நேர்மையை கடைபிடிப்பவராக இருப்பார். குருவின் வலுவுக்கேற்ற வகையில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஜாதகர் கல்வி, கேள்விகளில் சிறந்தவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு 3ஆம் வீடாக வருவது சனியை அதிபதியாக கொண்ட மகரம். 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி உச்சம் அடையும் பட்சத்தில் ஜாதகர் தன்னுடைய இளைய சகோதரர்களிடமிருந்து ஆதிக்கம் செலுத்துபவராக இருப்பார். எந்த ஒரு செயலை தொடங்கும் பொழுதும் முன்பின் யோசிக்காமல் தொடங்கி அவசர கதியில் செயல்பட்டு பின்பு அதன்பால் வருந்தக்கூடிய அமைப்பும் உண்டாகும். 3ஆம் இடத்தில் சனி தொடர்பு கொள்ளும் பொழுது முயற்சிகளில் நிதான உணர்வும் உண்டு.
4ஆம் அதிபதியாகவும் சனி பகவானே வருவதால் வீட்டில் ஜாதகரின் தந்தையை விட தாய் திறமையானவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. 3 மற்றும் 4ஆம் பாவகங்களுடன் சனி தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் முயற்சி எடுப்பதில் தயக்கம் உடையவராக, ஜாதகருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக நிலம், பூமி, வீடு, மனை, வாகனம் தொடர்பான விஷயங்கள் தாமதித்து கொண்டே நடக்கும். 3 மற்றும் 4 கூறிய சனி லக்னத்தில் அமரும் பொழுது சுற்றத்தார், உறவினர் மத்தியில் கெட்ட பெயரை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 2ஆம் அதிபதியான குரு 5ஆம் அதிபதியாகவும் வருவதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் காண்பவராக இருப்பார்கள். நல்ல மகிழ்வான குழந்தைகள் பெற்றவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வருவதால் தன்னுடைய நெருங்கிய இரத்த உறவுகள் பொருட்டு கடன் வாங்கும் சூழ்நிலை, 6ஆம் இடத்தில் செவ்வாய் நின்ற நிலையில் ஜாதகர் நோயால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாதிக்கப்பட்டாலும் மீண்டு எழும் போராட்ட குணத்தை தன்னகத்தே கொண்டவர்கள். இவர்களின் 7ஆம் அதிபதியாக வருபவர் சுக்கிரன். அவரை 12ஆம் அதிபதியாகவும் வருவதால் மனைவி சற்று ஆடம்பர மனோபாவம் கொண்டவராக இருப்பார். தான் பயன்படுத்தும் விஷயங்களில் உயர்ந்த தரத்தினை பின்பற்றுபவராக இருக்கலாம். லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் நின்றால் ஜாதகரும் அப்படிப்பட்டவரே. இவரின் 8ஆம் வீடாக வருவது புதனை அதிபதியாக கொண்ட மிதுனம். தகவல் தொடர்பு, வசதிகள் போன்ற விஷயங்களில் பிரச்சனையை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. மறைவான விஷயங்களில் ஜாதகருக்கு அதீத புத்திசாலித்தனம் இருக்கும். புதனே லாபாதிபதியாக வருவதால் தன்னுடைய தொழிலில் லாபம் குறித்த விஷயங்களை வெளியே சொல்லாதிருப்பதே நல்லது. இவர்களின் 9ஆம் அதிபதியாக சந்திரன் வருவதால் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை வேறு பாவ கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் அன்பான கனிவான தந்தையை பெற்றவராக இருப்பார். ஜாதகருக்கு அவ்வப்பொழுது ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் அதீத ஜாதகருக்கு அதிக நாட்டமும், ஒரு சில தருணங்களில் அவற்றால் பயனில்லை என்பதாக நினைத்து அவற்றை வெறுத்து ஒதுக்குபவராகவும் இருப்பார்கள். லக்னாதிபதி 9ஆம் இடத்திலும் 9ஆம் அதிபதி லக்னத்திலும் நீசமாகுவதே இதற்கு காரணமாகும். தொழில் நிலையை பொறுத்தவரை சூரியன் 10ஆம் அதிபதியாக வருவதால் தொழிலில் நல்ல ஆளுமை திறன், சுய தொழில் செய்வதில் ஆர்வம், தொழிலில் புகழ் பெறும் வாய்ப்புகள், அரசு பதவிகள், அரசாங்க வழியில் மேலான அனுகூலங்களை பெற்றவராக இருப்பார். லக்னத்தின் சூரியன் இருப்பது சுய தொழிலில் பெரிய ஈடுபாடு உண்டு. பெரிய மனிதர்களிடம் இருந்து தொழில் ரீதியான ஒத்துழைப்பினை மிக விரைவில் பெறுபவராகவும் இருப்பார். 11ஆம் அதிபதியாக புதன் வருவதால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மறைமுகமான வழிகளில் வருமானம் பெறுபவராக இருப்பார். புதன் 11ஆம் வீட்டுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அதிக உழைப்பற்ற எளிய வழிகளில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். 12ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ஜாதகர் சுகபோக விஷயங்களின் பொருட்டு சுக்கிரனின் காரகத்துவங்களாக அதிகம் செலவழிப்பவராக இருப்பார். குறிப்பாக மனைவி, நண்பர்கள், கூட்டுத் தொழில், ஆடம்பர உபகரணங்கள் வகையில் அதிக பணம் செலவழிப்பார். முக்கியமாக இதை உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். அதாவது லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் பொழுது நேர்மையான வழியில் பொருளீட்டுபவராக, நல்ல மனம் படைத்தவராக இருப்பார்கள். லக்னத்தோடு புதன் தொடர்பு கொள்ளும் பொழுது லாபத்தில் குறிக்கோள் கொண்டவராக, எந்த விஷயத்தை செயலை செய்தாலும் அதில் தனக்கு நன்மை உண்டா என்பதை சிந்தித்து செய்பவராக இருப்பார். சந்திரன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவ்வப்பொழுது மனரீதியான குழப்பங்களையும் முடிவெடுப்பதில் தயக்கங்களையும் கொண்டவராக இருப்பார். சுக்கிரன் தொடர்பு கொண்டால் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். லக்னத்தோடு சனி தொடர்பு கொள்ளும் பொழுது அதிக சோம்பல் தன்மையும் மந்த உணர்வையும் உண்டாக்குவதோடு அவப்பெயரையும் பெற்றுத்தரும். ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது எல்லா விஷயத்திலும் அதிகப்படியான எதிர்பார்ப்பு கொண்டவராக இருப்பார். எதையும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் இருப்பார். கேது தொடர்பு கொள்ளும் பொழுது இயல்பிலேயே அதீத ஞானத்தை கொண்டவராக, பெரிய அளவில் எதிலும் பற்றில்லாதவராக இருப்பார். குரு, சூரியன் சாரம் பெற்றுள்ள தசாபுத்திகள் முதன்மை நற்பலனையும், சந்திரன், செவ்வாய் சாரம் பெற்ற தசாபுத்திகள் மத்திம பலன்களையும் தரும். ராகு கேதுக்களை பொறுத்தவரை லக்ன சுபரின் சாரம் பெற்ற நிலையில் நல்ல பலனை தருவார்கள். இவை அனைத்தும் பொது பலன்களே. சுய ஜாதகத்தில் கிரகங்கள் நிலை மற்றும் பார்வையை கொண்டு பலன்கள் மாறுபடலாம்.
பொதுவாக இவர்களின் வாழ்க்கை துணை கிழக்கு மற்றும் தெற்கு திசையில் இருந்து வருவார்கள். சுய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து இது மாறும். பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமையும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் பெரியவர்களிடமும் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுப்பார்கள். விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமையும். பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை திருமணத்திற்கு பிறகுதான் ஏற்படும். திருமண தடை நீங்க சிவபெருமானையும் பெருமாளையும் வணங்கி வர நன்மைகள் வந்து சேரும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.